வணக்கம். இது மக்கள் மனதின் குரல். நான் உங்கள் கேஎஸ் பாலு. முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். இனிய சுதந்திர தின 80வது நல்வாழ்த்துக்கள். அதாவது நமக்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி நள்ளிரவில் நமக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் மகத்தான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை வைத்து தான் இன்றைக்கு நம் நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கிறோம். இந்திய மக்கள் தொகையில் 140 கோடியும் நம்ம தாய்மொழியான தமிழ்நாட்டில் 7.5 முதல் 8 கோடி மக்களும் நிம்மதியாக வாழ்ந்து பெருமூச்சு விடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு கிடைத்த சுதந்திரம்தான். அது எளிதில் நமக்கு கிடைக்கவில்லை. மிக கொடுமையான இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, 1947 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் நமக்கு கிடைச்சது. அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற சீஃப் மினிஸ்டர்கள் முதல்ல 47 சுதந்திரம் கழித்து சுமார் 3 ஆண்டுகள் கழித்து 50ஆம் ஆண்டு 1950 காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி அதில் தான் பிஎஸ் குமாரசாமி ராஜா அப்படிங்கிறவர் தான் நம் நாட்டோட முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிஎஸ் குமாரசாமி ராஜா. இன்றைக்கு அன்று முதல் இன்று வரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 2026 அவர்கள் கொடியேற்றி இருக்கிறார் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில். சரிங்களா? அப்போது அந்த மாதிரியான ஒரு தகுதிகள் நம் நாட்டு மக்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. இது சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் காலமும் நேரமும் ஒரு மனிதனுக்கு எப்படி சேரும் என்றால், அந்த காலமும் நேரமும் நம் கண்ணுக்கு தெரியாமல் நம் முதுகை பிடித்து முன்னுக்கு தள்ளும். உனக்கு நீ போ, இதுக்கான பாதை இதுதான் அப்படின்னு. அந்த மாதிரி முதுகை பிடித்து முன்னுக்கு தள்ளும் பொழுது சில பேர் அதை உதாசீனப்படுத்துகிறார்கள். இது ரஜினி கூட சிஎம் வர வேண்டிய காலகட்டம் 96 1996 அந்த மாதிரி முதுகு பிடிச்சி தள்ளக்கூடிய சூழ்நிலையை தள்ளிவிட்ட பொழுதும் ரஜினி வருவதற்கு விருப்பப்படவில்லை. அதனால் அவர் காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் யார் நினைச்சாலும் எந்த காரணத்து கொண்டும் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் புதிதாக ஒரு மனிதன் அமர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. சாத்தியம் இது ஒன்றா பாருங்க. இன்று வரை நாம் சுதந்திரம் பெற்று 80 ஆண்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம். 100 ஆண்டுகள் கூட கடந்து போகலாம், ஆண்டவனின் செயல். ஆனால் நம்மோட இருக்கிறவங்க ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டா சந்தோஷப்படணும் தவிர வயிறு எறியக்கூடாது இல்லையா? அந்த வயிறு எரிச்சல்ல நான் முதல்வர், நீ முதல்வர், இவங்க அவங்கன்ட்டு சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் கிடைப்பதில்லை வாய்ப்பு. இது சாதாரண வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் இனி ஒரு புதுசாக ஒரு முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. பார்த்துங்க.